எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கார்த்திக் ராஜா அவர்கள் வழங்கும் வள்ளி திருமண நாடகம் மத்தியில் ஆரம்பிக்கின்றோம். அனைவரும் தெல்லாம் நாடகத்தினை கண்டுகளித்து அந்த முத்துமாரியம்மனின் அருள்பட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். அனைவரும் நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். பேஸ் மைக் ஏத்துங்க மரதாதுக்கு. ஓகே பாவன மதுரா நிலையே பாவன மதுரா நிலையே
அப்படின்னு பறவை வரட்டலாம்னு நாங்கெல்லாம் ஒரு ஊர்ல இருந்து நம்ம ஊருக்கு வந்திருக்க ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். இந்த ரோட்ல நிக்கிறவங்க அப்படி முன்னால வாங்க, ஏன்னா எங்களுக்கு கூட்டத்தை பார்த்தா தான் கொஞ்சம் ஆர்வம் வரும். கூட்டம் கொஞ்சம் சுருங்கிருச்சுன்னா எங்களுக்கும் சுருங்கிடும், எல்லாமே சுருங்கிடும். ஏற்கனவே சுருங்கிருச்சு. எல்லாரும் முன்னால் வந்து இருந்து விடிகிற வரை இந்த நாடகத்தை ரசிகன் என்பதை தெரிவித்துக் கொண்டு பெரும்பார்ந்த பெரியவர்களே, பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பெருமதிக்கு விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்தை காண உருவந்திருக்கின்ற வட்டார நாடக காராட்சி மக்களே, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சி முழு தாய்மார்களே, வருங்கால வழிமுறைகளை காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாயப்படி மக்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டமோடு கிடக்கும் திருட்டு கட்டைகளே, ஆமா மற்றும் காத்தவாருக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் வருகின்ற காவல்துறை அதிகாரி அவர்களே, ஊர் பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, மாணவிகளே, குழந்தைகளே, குழந்தை செல்வங்களே மற்றும் வெளியூர்ந்து நாடகத்தை காண்பதற்காக இங்கு வருகின்றிருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருகே வருகே என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு, பப்புன்னு வந்தாச்சு. சில பேர் நாடகம் பார்க்கணும் வந்திருப்பாங்க, சரி. சில பேர் இன்னைக்கு நாடகத்தை கெடுக்கணும் வந்திருப்பாங்க. போன வருஷம் நொக்கால ஒரு சொல்லிப்பேன், இந்த வருஷம் அவனை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சில பேர் வந்திருப்பாங்க. சில பேர் இந்த ஊர்ல நாடகம் வச்சிருக்காங்க, ஊதா சுடிதார் போட்டு ஸ்பீக்கர் பக்கத்துல நில்லு 11:45 நான் கல்ல விட்டு எறிவேன் எந்திரிச்சு வந்துரு அப்படின்னு சில பேர் டிக்கெட் போட்டு வந்திருப்பாங்க. சில கம்பெனி ஊருக்கு ஊரு அடி வாங்குற டிக்கெட் இருக்கு, அடி வாங்கினாத்தே அவனுக்கு அடுத்த நாள் வீட்டுல தூக்கம் வரும் அப்படின்னு சில குரூப் வந்திருக்கும். சில ஆளுங்க பொண்டாட்டி இம்முசை தாங்க முடியாம வந்திருக்கும். வீட்டுல இருந்தா பருப்பு வாங்கிட்டா உளுந்து வாங்கிட்டாலும் கொலையா கொண்டு வருவா. நம்ம நாடகம் பார்க்க போயிட்டோம்னா எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சில ஆளு வந்திருப்பாங்க. சில ஆளு ரூட்டே தெரியாம வந்திருப்பாங்க, ஒரு சில பேர். சில ஆளு எதுக்கு வந்தோம்னே தெரியாம வந்திருப்பாங்க, ஒரு சில பேர். சில ஆளு மயில புடுங்க வந்திருப்பாங்க, ஒரு சில பேர். சில ஆளு அள்ளி கொண்டே கொட்ட வந்திருப்பாங்க, ஒரு சில பேர். சில ஆளு நெருப்பு வைக்க வந்திருப்பாங்க, ஒரு சில பேர். என்ன வேணாம் மச்சிரான்னு கேக்குறேன், ஒரு சில பேர். ஐயா எதுவுமே பேசல. இங்க வருகின்றிருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களை வருகே வருகை என வரவேற்றுக் கொண்டு நம்மளெல்லாம் காக்குகின்ற இந்த கருங்கோவில் கிராமத்தில் இருந்து நம்மளெல்லாம் ஏழை எளிய மக்களை எல்லாம் காக்குகின்ற கேட்ட வரவெல்லாம் தந்திரும் இந்த முத்துமாரி தீராத வினைகளையும் தீர்த்துக்கும் இந்த முத்துமாரியம்மனை வணங்கி கலைப்பணியை துவங்கும். நம்ம எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல உள்ள தெய்வத்தை வணங்கினாத்தான் நினைச்ச காரியம் நிறைவேறும். இந்த தெய்வத்துக்காகத்தான் இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சு இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த முத்து மாரியம்மனை வணங்கி கலைப்பணியை துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஹலோ ஹலோ கருணை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறார், கருணாக முருவெடுத்து கருமாறி அருள்கிறார். அகிலகிலே முண்டகே கன்னியம்மா கருங்கவயல் விட்டிருக்கும் முத்துமாரியம்மா, கருங்கவயலில் விட்டிருக்கும் முத்துமாரியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாகி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ள தோடு கருணை உள்ள தோடு அருளை வாரி தருகிறார், அருளாக முருவருக்கு கருமாறி அருள் அகிலகிலே முண்டகே கன்னியம்மா மாங்காடு தனிவார் காமாட்சியம்மா, மாங்காடு தனிவார் காமாட்சியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ள தோடு அம்மா கருணை வாரி தருகிறாள், கருணாக உருவெடுத்து கருவாரி வருகிறாள் அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி.
கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகவாயி அம்மா தாயே கருமாரி அருளே உள்ளத்தோடு அம்மா அருளே வாரி கருகிறார் அருணாக முழுவதும் கருமாரி அருகிறார் குழந்தை வரும் தந்திடுவாள் செல்வோர்க்கு குழந்தை வரும் தந்திடு காமாட்சி குழந்தையாக வந்து அகிலாண்டேஸ்வரி மகமாயி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அருளை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி அருளாக முழுவதுக்கு கருமாரி அருகிறார் ஓடி வருவாளா தப்பி போட்டு ஆடி வருவார் தாயே கூப்பிட்டா ஓடி வருவாரா தாய் இப்போ பொறி போட்டு ஆடி வருவாரா கூப்பிட்டா ஓடி வருவாரா தப்பி போட்டு ஆடி வருவாரா கூப்பிட்டா ஓடி வருவாரா தப்பி போட்டு ஆடி வருவார் கூப்பிட்டா ஓடி வருவாரா ஆரியம்மன் பொறி போட்டு ஆடி வருவாரா சாமி வரலையா தூங்கி விழுந்துட்டு இருக்கம்மா தூங்கு விழுதா கண்ணை முதல் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா அந்த அம்மா தூங்கி தூங்கி கீழே விழுந்துகிட்டு இருக்குது அப்படி தலைய ஆட்டம் சாமி வந்துருச்சு நினைப்பேன் இப்ப அவசியம் இப்ப நம்ம ஊர்ல நான் சாமி வர வைக்கிறேன் சாமி எல்லாம் வராதுப்பா ஏன் வராது எல்லாம் கவிச்சு தின்னுட்டு எல்லாம் இருக்க ஆளா இல்லையா ஐயா இப்ப அவசியம் கவிச்சு தின்னா சாமி வரான்னு யாரு சொன்னது அவசியம் இப்ப நான் சாமியை நான் வர வைக்கிறேன் வராது நாங்க சொல்றோம் நான் வரும்ங்கிறேன் சாமி வந்துருச்சுன்னா உங்க 4 பேர் சம்பளத்தை என்கிட்ட தந்துருங்க சாமி வரலைன்னா ஏன் சம்பளத்தை நான் உங்கள்ட்ட தந்து சம்பளம் இல்ல நாடகம் பேசின மொத்த தொகையை எங்கள்ட்ட தந்துடணும் இந்த காசை ஃபுல்லாக வாங்கிட்டு போய் நீங்க வீடு டைல்ஸ் போடலாம் ஏப்பா தம்பி இதே உனக்கு மட்டும் நாங்க 4 பேர் சம்பளம் கொடுக்கணும் அவசியம் இப்ப நான் சாமி அழைக்கிறேன் அவசியம் சாமி வர நான் வளர்த்த ஆத்தா முத்துமாரி எல்லாம் நான் வாழ்நாள்லே மறக்க முடியாது இந்த முத்துமாரி தான் என் வாழ்க்கையே மாத்தினது ஏன்னா கருங்க வயலுக்கு நான் கடமைப்பட்டு ஏன்னா நல்லா இருக்கு நோண்டிக்கிட்டே இருக்க ஏன்னா இந்த கருங்க வயலுக்கு இந்த முத்துமாரியம்மனுக்கு நான் கடமைப்பட்டவன் ஏன்னா தன்னை அறியாமலே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால அப்போ வந்து இந்த வயல்ல நாடகம் நடந்துச்சு அப்போ யாருன்னா முத்துச்சிற்பி அண்ணே நாரதர் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காப்புல நான் தன்னறியாமலே நாடகம் பார்க்க வந்திருக்கேன் அழுதுகிட்டு முத்துச்சிற்பி காலில் போய் கும்பிட்டு விழுந்துட்டேன் அதில் ஊருக்கார இவன் தண்ணியை போட்டு நாடகத்தை கெடுக்கிறேன் எங்கடா நாடகத்துக்கு வந்து ஒப்பாரி வைக்கிற என்னைய சொல்லி உண்மையிலே வாழ்நாள்லேயே மறக்கணும் அந்த நாடகத்தை பார்த்துட்டு எங்கள் அப்பா போய் சொந்தமாக அரங்கேற்றம் பண்ணி நம்ம திரையத்தூரில் நாடகம் வச்சார் ஏன்னா அந்த என் வாழ்க்கையே மாற்றினது இந்த முத்துமாரியம்மன் இந்த முத்துமாரியம்மன் அருளாலே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் நமக்கு பல வெற்றிகள் இருக்குது இன்னும் சில நாட்களில் எனக்கு திரைப்படத்தில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அன்பு சொந்தங்களே ஏன்னா முயற்சி திருவினையாக்கும் சொல்லியிருக்காங்க அந்த முத்துமாரியின் அனுக்கிரகத்தில் அதே மாதிரி மச்சான் மருதமணிக்கு
நேற்று தான் திரைப்படம் ஓகே ஆயிருக்கு, ஆடி பெருக்கு அன்னைக்குன்னு ஒரு படத்துக்கு பூஜை போட்டிருக்காங்க. அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவசியம் இந்த முத்துமாரியை நம்புனா கேட்ட வரமெல்லாம் தந்துடுவா. அந்த முத்துமாரி நம்ம வாழ்க்கையே முத்து முத்தா மாத்திடுவா. அந்த முத்துமாரி நாளை இந்த முத்துமாரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆடி வந்துடுவா. நான் வளர்த்த ஆத்தா முத்துமாரி உன்னை நம்பித்தான் நான் களத்தில் இறங்குறேன். தயவு செய்து யாரும் சாமி வரல யாரையும் பிடிக்காதீங்க, கையை கட்டாதீங்க, காலை கட்டாதீங்க, முக்காடு ஓடாதீங்க. ஏப்பா இப்படிலாம் போட்டா சாமி வரதா? அவசியம் சாமி வரும். அப்படி எதுவும் சாமி வரலைன்னு வச்சுக்கிறீங்க. நான் வளர்த்த ஆத்தாக்க புருஷனை நினைச்சு பல்ல கடிங்க, அவசியம் சாமி வந்துடும். யோசனை கேட்டுங்க, யோசனை கேளுங்க, தம்பி சொல்ற யோசனைய அவசியம் இப்ப சாமி வர. நான் வளர்த்த ஆத்தா கொலவை போடுங்க, கொலவை அதான் அவசியம் போடுவா. அத்தா கொஞ்சம் வால்யூம் எக்கோ பண்ணுவேன்னு. ஹலோ ஹலோ ஹலோ. முந்தி முந்தி விநாயகனே பொற்கண்ணன் மகனே முருகனுக்கு முன்பிருந்தே கணபதியே வாரும் ஐயா, தொந்தி கணபதியே வாரும் ஐயா, தொப்பை கணபதியே வாரும் ஐயா, ஆலமரத்தோனே வாரும் ஐயா, அரச மரத்தோனே வாரும் ஐயா, முந்தி முந்தி விநாயகனே முந்தி முந்தி விநாயகனே மகனே முருகனுக்கு முன்பிருந்தே கணபதியே வாரும் ஐயா, முந்தி முந்தி விநாயகனே தன் மகனே முருகனுக்கு முன்பிருந்தே கணபதியே வாரும் ஐயா, முருகனுக்கு முன்பிருந்தே கணபதியே வாரும் ஐயா, தொந்தி கணபதி வாரும் ஐயா, தொப்பை கணபதி வாரும் ஐயா, தொந்தி கணபதி வாரும் ஐயா, தொப்பை கணபதி வாரும் ஐயா, தொந்தி கணபதி வாரும் ஐயா, தொப்பை கணபதி வாரும் ஐயா, முந்தி முந்தி நாயகனே புத்த நந்தா மகனே எல்லையிலே நாட்டமலை எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி முத்துமாரி வைத்தூர் எல்லையிலே குடிகொண்ட குடிகொண்ட மாரிமா ஓடிவாமா ஓடிவாமா வைத்தூர் எல்லையிலே தாயே ஓடிவாடி முத்துமாரி முத்து
முத்துமாரி இருவர் கிளம்பிட்டாரா எனக்கு வாசல் ஓடி பாட்டி கிளம்பிட்டாரா ஓடி வருவாரா காரியமா புடி மாற்றி ஆடி வருவாரா கைதட்டி நல்லா ஜோரா நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்தினால தாத்தாக்கெல்லாம் நல்லா கைதட்டுங்க. கால் புருஷனை மட்டும் முதுகுலே விட்டு ஜங்கு ஜங்குன்னு குத்துரி இல்லை, நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. நம்ம இன்னும் சாமி பாட்டு பாடி நம்ம சாமி வர வைக்கலாம். ஊருக்காரன் சந்தேகப்பட்டுப்படாது. என்னன்னு நோட்டீஸ்ல வள்ளியருமணம் போட்டாங்க, இவங்க மகமாரி மாதிரியே நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு. அதானே, ஏன்னா வாழ்க்கையில சந்தேகம் வந்துடப்படாது. ஏன்னா ஒரு பாட்டு முடிஞ்சோன்னா நல்லா கைதட்டி நல்லா உற்சாகப்படுத்துங்க. ஏன்னா கைதட்டினாத்தான் பிரஷர் குறையுதான். மனுஷன் படுத்தே கிடந்தோம்னா இடுப்பை கடுக்கும். படுத்தே கிடந்த இடுப்பை கடுக்கும், கையை பிடிச்சிக்கும், காலை பிடிச்சிக்கும். படுத்தே இருந்தோம்னா காலு மரன்னு காலு சூவே இருக்கும். இந்த கையை எப்படி வச்சு பார்த்தோம்னா கை மரன்னு இருக்கு. ஆமா, இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கை தட்ட சொல்றது. எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள் எல்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி சாக்கெட்டு மட்டும் 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு, பின்னால நிலை 2 ஆர்ச்சு 2 கயறு 2 குண்டு, அப்புறம் பயல நோண்டி விட்டா மயில புடிங்கி விட்டாங்க. குண்டு யாராவது பின்னால சொன்னா மூக்குலே அடிக்க புரிஞ்சு. ஆனா பெண்களுக்கு திருவிழா வந்துச்சு, அதுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. ஜவுளி கடைக்கு போகணும், பென்சி ஸ்டோருக்கு போகணும், நகை கடைக்கு போகணும், பியூட்டி பார்லர் போகணும், அப்புறம் இந்த பிரிவை எடுக்க போகணும். அவன் புருஷன் போல அம்புட்டு பித்து கொண்டு போய் திருவேன். 15 கிலோ கறி எடுக்கணும், 50 பிராந்தி பாட்டில் வாங்கணும். கறி வாங்கினது பெருசு இல்ல. நம்மால ஒரு 2 கடை தான். என்ன? ஒண்ணு பிராந்தி கடை, கொஞ்சம் சரக்கு குடிச்சுன்னா சாக்கடை. நிறைய ஆள் தலை எப்படி முட்டிக்கிட்டே இருப்பேன். எல்லாரும் இந்த பெண்கள்லாம் குறுப்பு சேலை கட்டி அந்த ஒன்று சேர்ந்து அந்த கும்மி கொட்டுற சந்தோஷமே வேற. ஆண்கள் எல்லாம் கடந்து வெயில கடந்து செத்து சென்ட்ரிங் வேலை பார்த்து கொத்தனார் வேலை பார்த்து டவுசர்ல 32 ஓட்டை இருக்கு. அவங்க பார்த்தா பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த 8 நாளைக்கு அந்த கும்மி கொட்டுவாங்க பாருங்க. அந்த சந்தோஷமே வேற. ஒளிப்ப பூஜை ஆயிடுச்சு. அப்படி 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 தன்னானி தண்டனானி தண்டனானி அவரத பாருங்க வரத பாருங்கடி, கொஞ்சம் செஞ்சு வரத பாருங்கடி. இப்படி பெண்கள் 3 ரவுண்டு சுத்திட்டு அது இருந்துருங்க. நம்மால ஆம்பளையால இடையே நுழையாம பாரு. எப்படி தலை அவங்க ஓட்ட கட்டிங்க்கு கண்ணன்னு இருக்கும். நல்ல செவத்த பொம்பளையா இருக்கும், அது யாருன்னே தெரியாது. அது பக்கத்துல நின்றுக்குருவேன். பக்கத்துல போய் நின்றுட்டு அத்தாச்சி அவங்க யாருன்னு தெரியாம அத்தாச்சி அத்தாச்சி அண்ணன் வந்தாளா அப்படி சொல்லி நைஸா அதோட சேர்ந்து 2 ரவுண்டு வருவேன். அப்படி இப்படி 2 ரவுண்டு வருவேன். 3ஆவது ரவுண்டு அத்தாச்சி இடுப்ப கிள்ளிடுவேன். அதோட அறுத்துக்கிட்டு மண்டே ஓட்டுக்கிட்டு முளைப்பாரி தெருவுல கிடக்கும். வேப்பம் ஒரு பக்கம் கிடக்கும், பூசாரி ஒரு பக்கம் இருப்பார், வெறுவு மாதிரியே முழிப்பார் அவரு. ஏண்டா முளைப்பாரி ஓட்டோம்னா அப்ப நம்ம அளவுல அம்புட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிற்பாங்க. அது மாதிரிலாம் இல்லாத எல்லாரும் அமைதியா இருந்து கொஞ்சம் பார்த்து சரி பண்ணுங்கண்ணே. அமைதியா இருந்து நாடகத்தை ரசிகன் போய் தெரிவித்துக் கொண்டு மட்டும் என்ன கிடைத்தும் புன்னகரமாய் விளங்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை வட்டம் கருங்கவயல் கிராமத்தில் அமர்ந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ மந்தையம்மன் திருக்கோவில்
16ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும், அனைவரும் காண வருவார்கள். அங்குடையில் நிகழும் மங்களகரமான பராவ வருடம் ஆடி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு சரியாக 10 மணியில் கோவில்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்ற நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திரும நாடகம். இது பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி, தெரியாதவளாக இருந்தாலும் சரி, தெரியப்படுத்த கடமை. ஆகவே முத்தமிழை முறையாக கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசூட்டி நடிப்பை செய்வேந்தன் அன்பு மாமா மெலோடி கிங் புதுகை CR சீனிவாசன் அவர்கள் வருங்கமடைகளே வேலன் வேடன் பக்தனாக நடிக்க எதுக்குமே உரையாடி குயில் ஒன்று குயிடும் கோகிலவாணி அன்பு சௌரி சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசூட்டி வரும் புதுகையைச் சேர்ந்த DM ராஜ சுலோசனா அவர்கள் வருங்கமடைகளே வள்ளியாக நடித்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகழ்தான் என்று வெற்றி மனசூட்டி வரும் அன்பு தம்பி அறந்தாங்கி அருகாமையில் உள்ள வளத்தகாடை சேர்ந்த ரஞ்சித் அவர்கள் வருங்கமடையிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆறுமணிய கலையரசு, ஆறுமணிய சக்கரவர்த்தி அன்பப்பா சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசூட்டி வரும் பல மாணவர்களுக்கு ஆசானாய் விளங்கக்கூடிய கலை நன்மணி புதுக்கோட்டை அருகாமையில் உள்ள பூவரசக்குடியை சேர்ந்த RK மூர்த்தி அவர்கள் வருங்கவரையிலே ஹார்மோனிய பின்பாட்டை செய்ப்பார்கள். ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு வாத்தியார்கள் சார்ந்த நன்றி எதிர்த்து கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசுக்குடி வரும் திருவண்ணாமலையைச் சேர்ந்த DM பாரதி அவர்கள் வருங்கமடையிலே மிருதங்கம் கபேலா டோலக் திருவண்ணாமலையிலிருந்து வாராப்புல நாடகத்துக்காகவே நல்ல வேலை நாடகத்துக்கு வராம இருப்போம் பார்த்தாப்புல சரி இந்த காசு ஊரு காசு வாங்கினாத்தே அவருக்கு மனசு நிம்மதியா. அது திருவண்ணாமலைக்கு சித்தரோட சித்தரா போயிட்டாரா? ஆமா, திருவண்ணாமலையை சேர்ந்த சித்தர் DM பாரதி அவர்கள் வருங்கமடை மிருதங்கம் கபேலா டோலக் தவுள் செய்ப்பார்கள்.
இவளை ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பர்களுக்கு யாரும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அன்பன் மனைவியை சேர்ந்து என்னைய மூர்த்தி அவர்கள் வருகமலையிலே ஆல்ரவுண்ட் இசைப்பார்கள். ரொம்ப சிறப்பாக சித்த அன்பர்கள் சார்ந்து எல்லாரும் கை தட்டி நல்லா உற்சாகமா இருங்க. என்னவோ நாலாம் வந்த மாதிரியே உட்கார்ந்துருக்கீங்க. ஏதாவது கை தட்டினாத்தான் எங்களுக்கு ஒரு ஆர்வமா இருக்கு. நான் பக்கத்துல எனக்கு மனசு பக்கு பக்கு பக்குன்னு அடிக்குது. ஏன் படிக்குது உனக்கு? உள்ள இருந்து அடிச்சு இப்ப சரியாயிருச்சு. தினையத்துல நடிக்கிறவே ஒண்ணும் தெரியல. இங்க என்னவோ எனக்கு இந்த மேடைனால பயமா இருக்கு. ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பர்களுக்கு சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளக்கக்கூடிய தாளம் அன்பு மாமா புதுகையை சேர்ந்த நீலகண்டன் அவர்கள் வருகமலையிலே தாளம் செய்ப்பார்கள். சிறப்பாக இசைத்த இசை சக்கரவர்த்திகளுக்கு நெஞ்சார்ந்து நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீன் அமைப்பு மருதமணி கார்த்திக் ராஜா நாடக கலைக்குழு சீன் கம்பெனி உரிமையாளர் நீலகண்டன் அன்பு மாமானுக்கு நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபரப்பி அமைக்க சொல்லுங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரப்பி அமைப்பதற்கு ஒளி அமைப்பு SVR உதயா ஆடியோஸ் கிங் திருவாடானை உரிமை மதி பண்ணவயல் போன நல்ல செக்ஸ் பாட்டா சாமி பாட்டா கிங் திருவாடானை உரிமையாளர் மதி பண்ணவயல் அன்புலங்களை சார்ந்து நன்றி என்று இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு கொட்டகை அமைப்பு ஸ்ரீ ஐயா ஸ்டீல் பந்தல் தலில் மரங்கூர் அன்புலங்களை சார்ந்து நன்றி என்று இழந்த உரிமையாளர் வேதத்திலும் அன்புலங்களை சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு சைவத்துக்கு செய்வோம் அசைவத்துக்கு அசைவம் சிறப்பான உபசரிப்பு ஐயா கோபால் ஐயா வீட்டில் ரொம்ப சிறப்பான ஏற்பாடு சாப்பாடு விருந்துக்கு மருந்தோட ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு செய்த அந்த குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று இழந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மைத்திரர் விஜய் டிவி புகழ் திரைப்பட நடிகர் யூடியூப் புகழ் இன்ஸ்டா புகழ் இளைஞர் எழுச்சி நாயகன் அன்பு மைத்திரர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் வருகமலையிலே பபுனாக அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரொளி அந்தமான் புகழ் டெல்லி புகழ் தாலுகா ஆபீஸில் வேலை புரிந்தாலும் நாடகம் தான் முக்கியம் என்று நாடகத்திற்கு டான்ஸாக நடிக்கக்கூடிய அன்பு சோரி சினேக் ரஞ்சனி அவர்களை வருகமலையிலே டான்ஸாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்த மகன் ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சு அத்தனையும் மறந்து விட்டேன் அடியே ஒன்ன பார்த்து அத்த மகன் ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சு அத்தனையும் மறந்து விட்டேன் அடியே ஒன்ன பார்த்தையிலே அஞ்சுவதே உன்னை கொஞ்சடுவே பாம்பு அஞ்சுவதே உன்னை கொஞ்சடுவே நான் இல்லை சரி சொல்லு ஒரு வார்த்தை ஒண்ணு வரவில்லை அத்தமக ஒண்ணு நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சு அத்தனையும் மறந்து விட்டு அடியே உன்ன பக்கையிலே பாம்பு உன்ன பக்கையிலே பாட்ட அத்தமக உன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படி பாம்பு உன்ன பார்க்கையிலே பாம்பு ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்புள்ள சார்ந்த நன்றியை தெரிந்து கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பை மாசு காத்துக் கொண்டிருக்கும் பிணையத்துறையைச் சேர்ந்த கார்த்திக் ராஜா பப்புன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதேத்துடன் நன்றி அன்றி கலந்த வணக்கம் பக்த கோடி பொதுமக்கள் பெருந்தலாக வருக இப்படிக்கு APJ அப்துல் கலாம் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் கரங்கவயல் கிராமத்தார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்க வேண்டும் மற்றும் நாடகத்தினை BDA காட்சி எடுத்துக் கொண்டது பாசமிகு அன்பொன்னன் கீழே குடும்பலூரை சேர்ந்த யூடியூப் சேனல் அன்னை கோமாளி ரசிகன் நாடக கலை உலகம் யூடியூப் சேனல் அன்னை கனி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நம்ம நாடகம் எந்த மாவட்டம் என்ன தாலுகா எந்த ஊரில் நடக்கும்னு ஃபேஸ்புக் ஐடியில் கோமாளி ரசிகன் ஃபேஸ்புக் ஐடியில் ஒரு 10 மணி 11 மணிக்கெல்லாம் வந்துடும். அன்புலகள் நெஞ்சார்ந்த நன்றி மற்றும் எனது பாசமிகு அன்பொன்னன் கேஸ் மீடியா
நாடகத்தை யூடியூப்ல எடுத்து கொடுத்துருக்கேன். எனக்கு பாசமுது அன்பு அருண் கேஸ் மீடியா யூடியூப் சேனல் அன்பு நெஞ்சார்ந்து நன்றி. நன்றி நன்றி. இனிமே தான் ஆளு கொஞ்சம் கொஞ்சமா வரும். வரட்டும். இதுக்கடுத்து கட்டி பிடிக்கிற சீனே இருக்கு. ஆனா என்னைய பார்க்கல கடுப்பா இருக்கும். பப்புன்னு பொலியர் மாதிரி வந்து நிக்கிறேன். தாய் உள்ளேயும் போறேன் இல்லை மயிரையும் பிடுங்குறாள். எப்பத்தேன் பொம்பளை வர சொல்வேன்னு கடுப்புல இருப்பேன். ஏன்னா பொம்பளை லேடிஸ் வந்தாத்தான் கலகலன்னு இருக்கு. நம்மளை பார்க்கல தலைவலி வரும், நீர் கடுப்பு உள்ள வந்தாதான் கலவரம் உண்டாகுங்கிற. ஆமா, இப்ப லேடிஸ் தான் வாழ்க்கையே. இப்பெல்லாம் பெண்கள் இருந்தாத்தான் வாழ்க்கை. ஆனா நம்மலாம் இங்க வந்ததே புரியாது. இந்த நாடக பாட்டிலாம் பரமக்குடிக்கு போக வேண்டியது. அதேதான். என்னவோ அண்ணே அலையாச நேரம் பார்த்த நேரம் முதல் நாள் நின்று வச்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கொடுத்தாரு. இல்லைன்னா நாங்க பரமக்குடிய நாடகம் ஆட வேண்டியாது. ஆமா என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தூங்கின விடிகிற வரை இருந்து நாடகத்தை ரசிங்க. நம்ம வர்க்கமெல்லாம் எந்திரிச்சு போக மாட்டாங்க. எந்திரிச்சு போனாலும் ஆண்கள் ஒரு ஆளாத்தான் எந்திரிச்சு போவாங்க. 2 பேர் எந்திரிச்சா எதுவும் கட்டிங் கிட்டிங் இருந்தா சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. ஆமா ஆமா. ஆனா இந்த நாட்டுல பெண்கள் மாதிரி ஒற்றுமையா வாழவே முடியாது. எப்படி சொல்றீங்க? இந்த தமிழ்நாட்டுல பெண்கள்மா ஒரு ஒற்றுமை தான். ஒண்ணுக்கு இருக்க போனாலும் 10 பேருதான். ஆமா. ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேருதான். அப்படியே வீட்டுக்கு போகணுமா? பைப்புல தண்ணி இனி பிடிக்கல, லேசா குடை மட்டும் இடிச்சுடட்டும். ஒன்னே தெரியாது. இந்த ஊர் பிரசிடண்ட் நீ தாண்டி வச்சிருந்த கிழக்கோட திருவிடானில பைக்கில் ஏறி போனேன். திடுன்னு போனேன். என் 2 கண்ணால பார்த்தேன். அப்படின்னு மண்ட உள்ள வர பேசுங்க. வளர்த்த ஆத்தாக்க இதேது நம்ம ஆளுகிட்ட ஒரு ஆண்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுங்க. 1.5 வருஷமா இருந்தாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க. சொல்லவே மாட்டாங்க. வளர்த்த ஆத்தாக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு. சுப்பிரமணி பொண்டாட்டி தங்கராஜ் வச்சிருக்க மட்டும் சொல்லு. யாராவது ஊர்ல இருக்க போறாங்க. விடியுமுனே சிங்கப்பூர், சீனா, துபாய், லண்டன் போயிடும். அங்க போயிடும். நம்ம இருக்கோம்ல அப்படி இல்லை. 1 வருஷமா இருந்தாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனா எப்ப சொல்லுவாங்க? ஒரு கட்டிங்க காட்டணும். கட்டிங் கூட போச்சுன்னா குமார் பொண்டாட்டி நான் தான் வச்சுக்கணும். இவனா வாய் விட்டு மாட்டிக்கிடுவேன். வாய் விட்டு சொல்லிடுவான். நம்ம ஆளுகிட்ட உள்ள ஒற்றுமை. எல்லாரும் அமைதியா இருந்து விடிகிற வரை இருந்து நாடகத்தை ரசிக்கணும். நீங்க அமைதியா தான் இருக்கீங்க. நான் தான் கத்திக்கிட்டு இருக்கேன். என்ன செய்ய? நான் கத்துனாத்தான் காசு வாங்க. அதனால எல்லாரும் நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தமிழகத்திலே. ஏன்னா பப்புன் டான்ஸ் முடிஞ்சு யாரும் எந்திரிச்சு போயிடாதீங்க. நாடகம் இன்னைக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும். ஆனா என்னென்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. கலைஞர்கள்லாம் நல்ல கலைஞர்களாக வந்திருக்க வருகை தந்திருக்கார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தை எனக்கு அமைப்பதற்கு வாய்ப்பளித்து விழா குழுவினருக்கும் பெரியவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நாடகம் மட்டுமில்லை, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் போராடிங்கள். குறைந்த செலவில் நிறைந்த குறைஞ்ச செலவுனா 70,000, கூடனா 1 லட்சம். நாளை ஒன்றுமில்ல. நாடகம் மட்டுமில்ல, ஆடல் பாடல், கிராமிய நிகழ்ச்சி, தப்பாட்டம், கோலாட்டம், ஐயப்பொங்கல் பஜனை, முருகங்கள் பஜனை, எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் தொடர் ஒழுங்க. எதையும் பாக்கி விடுறது இல்லை. போன் அடித்தால் போதும் வீட்டு வாசலுக்கே வந்து டெலிவரி பண்ணும். அப்புறம் என்ன, இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. அடியே ஆத்தி பார்த்தா அந்த ஐயப்பனுக்கு மாலை ஒரு ஆள் பார்த்தா பொட்டாசி ஐப்பசி முடிஞ்சுன்னு வச்சுக்க. ஐப்பசி கடைசி நாள் நிற போதையில இருப்பேன். முடிஞ்சா கார்த்திகை 1 பார்த்தா காலையில கடல்ல போய் குளிச்சுட்டு அப்படியே சாமி பிள்ளை அப்படியே குருசாமி போய் சாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லுவேன். தலை புராந்தி வாட அடிச்சு குருசாமி பல்ட்டி அடிச்சிருவேன். இன்னைக்கு 1 நாள் தான் அப்படின்னு பார்த்தா அந்த மாலை ஓட்டு 48 நாளும் அந்த தெய்வ கடாட்சமே வேற. ஐயப்பன் கோயில் மாலை ஓட்டோம்னா அதை இந்த பெண்கள்லாம் வளர்த்த ஆத்தாங்க. சாமி இட்லி அவிக்கவா, மதியத்துக்கு சாம்பார் வைக்கவா, முதல் நாள் எப்படி கூப்பிடுவாங்க, நைட்டுக்கு இடியப்பம் கிண்டவா. 48 நாள் தனி மரியாதை சாமி. 49 நாள் நம்மால கேட்பேன், நோத்தா என்னடி குழம்பு வைக்கிறேன் அப்படின்னு. அந்த 48ஆம் நாள் அதே மாதிரி நான் வளர்த்த ஆத்தாக்க பெண்கள் அதுக்கு ஒரு ஆளுகதை. இப்போ ஆடி மாசம்லாம் பெண்களுக்கு தான் ஒரு சந்தோஷம். திருவிழாக்கு அந்த காப்பு கட்டிட்டு அந்த ஓம் சக்தி பராசக்தி இந்த தெய்வங்கள் நான் வளர்த்த ஆத்தா. அந்த 8 நாளைக்கும் பார்த்தா அடியே ஆத்தி முதல் ஊர்ல குளிக்காத பாண்டலா இருக்கும். பல்லு வழக்கம் அவங்க பார்த்தா அது சேப்பு கட்டி சக்தி சக்தி பண்ணிட்டீங்களா, மதியம் சக்தி பண்ணிட்டீங்களான்னு அந்த 8 நாளைக்கு தாங்க முடியாது. அந்த 9ஆம் நாள் கோயிலுக்கு கிளம்பையில பாரு அந்த பாட்டு கூட அவர் இங்க இருந்து அபய குரல் கொடுத்து அந்த நேரம் ஓடிவர் சமய உரத்து ஆத்தா. அபய குரல் கொடுத்து அந்த நேரம் ஓடிவர் சமய உரத்து ஆத்தா. அருமைய சன்னதியில் ஒரு முகம் பார்த்தா இன்பமெல்லாம் மறந்து காத்தா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ. இந்த பாட்டு ஒரு 10 கிலோமீட்டர் வர பாடும். அதுக்கடுத்து 15 கிலோமீட்டர் தாண்டி பாட்டு போடுவாங்க. மய மகமாயி சமய ஊரத்தாயே மகமாயி சமய ஊரத்தாயே
கிலோமீட்டர் தாண்டோம்னா பாட்டு போடும் பாருங்க நம்ம ஆளுங்க. நீ இல்லக்கா அந்த ஒரு 20-30 கிலோமீட்டர் தாண்டி போய் பசங்க பாட்டி சாப்பிட்டு அவளை தாத்தாக்கெல்லாம் சத்தியெல்லாம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆவாரு. அப்படியே டைவரமா டைவரே இப்படி பாட்டு பாடி டைவர் மேலே அவன் கட்டுப்புல கீழ வேணுக்குன்னு ஊசி முடியால வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு இப்படித்தான் பாட்டு பாட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கணும் பசு கம்மாக்கில கிடக்கு. ஏன் தண்ணி குடிக்க போச்சோ? சத்தி சத்தின்னா அதுலயே ஒரு பொம்பளையால வீடியோ போடுறா நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு. நம்ம தெய்வத்தை மனசார நினைச்சோம்னா வாழ்க்கையில எப்போவுமே நல்லா இருப்போம். அந்த தெய்வத்தை குறையா சொல்லலை, தெய்வத்தை நம்ம நினைக்கிற நேரம் நினைக்கணும். ஏன்னா அந்த முத்துமாரி இந்த ஐயப்பன் அனுகிரகத்தில் நம்ம எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை எழுதி துவங்கின நன்றி. வணக்கம். மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் கொட்டையட்டை வச்சு எல்லாத்துக்கும் நெஞ்சார்ந்து நன்றி. நைட்டு உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்ல என்பதை தெரிவித்துக் கொண்டு அண்ணே ரசிகர் விருப்பத்திற்காக எனது சொந்த பாடல், நான் தயாரித்து நான் பாடிய பாடல், ஒரு 3 லட்சம் பார்வையார் கடந்த பாடல் என்பதை தெரிவித்துக் கொண்டு கார்த்திக் ராஜா திணையத்தூரான் யூடியூப் சேனல் பாருங்க அன்பு சொந்தங்களே என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்கள் ரசிகர் விருப்பத்திற்காக இந்த பாடல் மட்டுமில்லை, இன்னும் நிறைய பாடல், ஐயப்பன் பாட்டு, முத்துமாரியம்மன் பாட்டு, கருப்பம் பாட்டு, காதல் பாட்டு, நிறைய பாட்டு பாடியிருக்கேன். அந்த முத்துமாரியம் அனுக்கிரகத்தில் நமக்கு பேரும் மூலையும் சம்பாதிச்சு கொடுத்த பாடல் உங்கள் ரசிகர் விருப்பத்திற்காக அந்த பாடலை பாடிவிட்டு வாங்க முன்னாடி போத்தன்மா வாங்க. இந்த நாடகத்திலே பங்கேற்கின்ற கலைஞர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஹார்மோனிய கலையரசு அன்புப்பா புதுகையைச் சேர்ந்த ஆர்.கே. மூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி திருவண்ணாமலையைச் சேர்ந்த டி.எம். பாரதி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அன்பொன்னன் மணவையைச் சேர்ந்த மூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. தாள மாஸ்டர் அன்பு மாமா நீலகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இவ்வரங்கமேடையிலே தங்கள் முன்னால் பொன்னாடித்துக் கொண்டிருக்கும் திணையத்தூரான் கார்த்திக் ராஜா அவர்களுக்கு விழா கமிட்டியார் சார்பாக பொன்னாடை அணிவிக்கிறார்கள். இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீன் அமைத்திருக்கும் சீன் உரிமையாளர் அன்பு மாமா அவர்களுக்கு பெயர் இருந்தா பாருங்க மற்றும் நாடகத்திற்கு ரிஷவந்த இருப்பேன் பாருங்க போறியா. இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிபரிக்க அமைத்திருக்கும் ஒளிவலி அமைப்பு எஸ்விஆர் ஒளிபெருக்கி அன்புலகளுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. கொட்டை கொட்டை வேதரத்தனம் அவர் இருந்தா பாருங்கல்ல, கொட்டை மாதிரி கொடுங்க, பிரிக்கையில் எடுத்துக்கிடுவார். நான் மாப்பிள்ளை வரா கொடுங்க. நாடகத்திற்கு சிறந்த முறையில் கொட்டை அமைத்திருக்கும் தளிமருங்கூரை சேர்ந்த வேதரத்தின் அன்பு மாமா அவர்களுக்கு நான் சார்ந்து நன்றி நன்றி கலந்த வணக்கம் வாங்க. மற்றும் நாடகத்தினை சிறந்த முறையில் வீடியோ கருதி பாசமுக்கு எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரிக்க அமைத்திருக்கும் ஒளிவலி அமைப்பு எஸ்விஆர் உதயா கிங் ஒளிபரிக்கி உரிமையாளர் அன்புலங்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படி எங்கள் நாடகத்தினை வீடியோ வாங்க. ரெண்டுமே வாங்க வாங்க, ரெண்டுமே வாங்கினேன். இங்கு வருகின்றிருக்கின்ற காவல்துறை அன்புயா அவர்களை மேடைக்கு வரவேற்கின்றோம். எங்களது நாடகத்தினை சிறந்த முறையில் வீடியோ கருதி பாசமிகு அன்பண்ணன் அண்ணன் அருணண்ணன் அவர்களுக்கும் கனியண்ணன் அவர்களுக்கும் விழா குழுவின் சார்பிலே பொன்னாடை அணிவித்து இதுக்கு ஒரு 300 அதுக்கு ஒரு 300 செலவு வர மாட்டேங்குது. இதே விளம்பரம் பண்ணால் காசு கூட தானே வரும். ஆவணி மாதம் 1ஆம் தேதி மாவூரில் வள்ளியம்மன் நாடகத்தில் பங்கேற்கக்கூடிய நாடகடியர் MC படையப்பா வேலன் விருத்தம், மதுரை கலைமகள் வள்ளிநாயகி, வெங்கடேஸ்வரன் நாரதர், தங்கராஜ் பபுன் காமிக், சிந்துஜா டான்ஸ் காமிக், ஜெயரமேஷ் ஹார்மோனிய பின்பாட்டு, ஜெயராஜ் மிருதங்கம், சரவண ஆல்ரவுண்டு, சாத்தனூர் தர்மா தாளம் அனைவரும் வருகை ஆதரவு தருகை. பொதுமக்கள் அனைவரையும் அழைக்கின்றோம். மாவூர் கிராமத்தார்கள் மற்றும் பக்த கோடிகள்
நாடக அமைப்பு கோடனூர் பழனி ஒலி ஒலி ராணி ஐயனார் ஸ்டீல் பந்தல் தலமங்குரு வேலுமுருகன் விழா சீன் கம்பெனி 5 கிராமத்து ஆலிகுடி ஸ்ரீ காருடைய ஐயனார் கோவில் 67ஆம் ஆண்டு புரவி எடுப்பு விழாவை முன்னிட்டு ஆவணி மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு சரியா 10 மணி வள்ளியூர் நாடக ஆட்டு ஆறுமுக அவர்கள் பேலன் வர விருத்த சென்னை எம்பி லட்சுமி வழிநாயகி ரவிபிரசாத் நாரதர் கொல்லங்குடி BK தன்ராஜ் பபுன் காமிக் தோரங்குச்சி சங்கீதா டான்ஸ் காமிக் சம்பாட்டி MG ராஜசேகர் ஆர்மணி பின்பாட்டு பிரகாஷ் மிருதங்கம் முத்ராஜ் ஆல்ரவுண்டு தர்மலிங்கம் தாளம் பெல்சி ஆடியோஸ் கொட்டக பெல்சி ஆடியோஸ் ஐயனார் சீன் கம்பெனி சாத்தனூர் பொதுமக்கள் அனைவரும் அன்பு அழைக்கின்ற இப்படிக்கு கொட்டகுடி கடுக்கலூர் சேனத்தி கோட்டை கீழக்கைக்குடி ஆலிக்குடி கிராமத்தார்கள் நாடக அமைப்பு செந்தில்குமார் கொட்டகுடி அனைவரும் வருக ஆதரவு ஆவணி 1ஆம் தேதி மாவூர் ஆவணி 4ஆம் தேதி ஏதோ ஒரு ஊர் போட்டுச்சு 5 கிராமத்து ஆலிக்குடி பாடி ரசத்தியே பாடி ரசத்தியே நவாரே சுத்தியே பார்த்த பார்வையிலே நாம் பூத்த சோலையிலே மாமெம்பெத்த மாறி கொழுந்தே நீ முருடி கொஞ்சம் கறிவிருந்தே பார்வையிலே நாம் பூத்த சோலையிலே மாமெம்பெத்த மாறி கொழுந்தே நீ முருடி கொஞ்சம் கறிவிருந்தே கொஞ்சி கட்டி நாவாரே கொஞ்சி கொள்ள நீவா சாத்தியே அவாரே சுத்தியே ஹலோ வச்சுட்டுக்கிறனே பொம்பளை பிள்ளைக்கு நல்லா ஏத்தணும் சரியா பொம்பளை பிள்ளைக்கு தானே ஏத்தணும் நானே ஹலோ
அப்புறம் பெட்டிக்காரங்கள மாமா 4 பேர் சுகமா இருக்கிறீங்களா? ஏமா நீ சுகம் கொடுக்க போறியா? நீ சுகம் கொடுக்க போறியா? நீங்க 4 பேரும் சுகமா இருந்தா எனக்கு சுகம் கொடுக்க இல்ல நாங்க சுகமா இருக்கோம்னா நீ சுகத்தை கொடுக்கணும் எங்களுக்கு. இல்லங்க நீங்க 4 பேரும் உங்க வாத்தியங்கள சுகம் எனக்கு கொடுக்க முடியும். நான் அப்படி சொல்ல வர்றேன். நாங்க வாசிக்கணும் நீங்க சுகம் அனுபவிக்கணும்ங்கறீங்க. ஆமாங்க. ஓசில அனுபவிச்சா வரும். ஓசில இல்ல எல்லாம் சேர்ந்து. ஆமா ஓசின்னு சொல்ல முடியுமா? நாங்க 4 பேர் சேர்ந்து பண்ணா தான் உனக்கு வருது. வரும். ஆமா ஆமா. ஆர்வம் ஒரு ஆளா பண்ணா வராது. வராது. அதனால நாடகத்துக்கு வந்தியா வேற எதுக்கு வந்தியா? யாங்க எதுக்கு சரியா? எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நல்லா கண்டிப்பா விசாரிக்கணும். நீங்க விசாரிக்கமா? நலத்தை விசாரிச்சா நீங்க நல்ல முறை தான் எனக்கு நலமா இருக்க முடியும். ஆமா அதனாலதான் சுயநலத்திலே ஒரு பொது நலம் உனக்கு கண்டிப்பா இருக்கணும்ல. அப்புறம் யூடியூப் சேனலுக்கும் நான் அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் தெரிவித்துக்கொண்டு அப்புறம் வெடிக்கிறவங்களே நல்லா இருந்தா ரொம்ப நல்லா இருக்க முடியும். அதனால முதல்ல வந்தமா போட்டமா குணமான் இருக்கணும். எதை போட போற? ஆட்டம் போட போறியா நாட்டம் போட போறியா? அதெல்லாம் இன்னைக்கு இல்ல, அது பகல்ல இது நைட்ல. சரி 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 என்னமா தெரியல இந்த மாதிரியே சொல்லுவாரு. சரிங்கம்மா சரி. ஆமா நீங்க வரல. அதனால அப்பா கோச்சிக்கிறாங்க. ஆட்டி தரகை ஆரம்பிங்க. ஏனன்னானே தாமர போமா மாட்டேன் எங்க மிருதங்கரவுல கலகலப்பு உண்டாக்கணுங்க. மிருதங்கரவுல கலகலப்பு உண்டாக்கணும். உனக்கு அதுல பங்கு உண்டம்மா. அதனால கலகலப்பு உண்டாகிற மாதிரி சுறுசுறுப்பா போடுமா போடு. ஆளான நாள் முதல்ல யாருக்கு நினைச்சது இல்லை. அப்படி நீ கடிச்சு அட்டா கூட அது வராது. நீ பாத்துக்க. யாரு நீ அப்படி
அப்படி குனியாம நிமிந்து அஜக்கு ஸ்டாப் கிட்டத்தட்ட வராது தூக்கி விடு டைமிங் இல்லாமையா உனக்கு சங்கு இருக்குதா இல்லையாமா? யாங்க இல்ல கேக்குற சந்தேகப்பட்டு ஏன் என்ன பாக்குறீங்களா? சங்கன குதிக்கிறது அவர் டைமிங் குதிக்கணுமா? சங்கன குதிக்கணும். ஏங்க உன்னை பாக்குறதுக்கு தீ குளிச்சறலாம் தெரியுமா? ஆமா நீ உள்ள உனக்கு வந்தாலும் நீங்க ஒப்புல ரெடிமா பாத்துக்க. அதனால பேச்ச குறை இதெல்லாம் ஒரு சாமியா சாமி முகரே பாரு முகரே நம்ம திருவண்ணாமலையில எங்க பெட்டிக்கறவுல வாமா சொல்லுமா இதெல்லாம் தொழில் இதெல்லாம் பேசு. நீ வருவாங்க இது வரைக்கும் நான் யார்ட்டையும் நான் தப்பா பேசவே மாட்டேன். என்னதான் தெரியுமா? உனக்கு தெரியுமா இது வானாவுக்கு வேளாக்கு வித்தியாசம் இருக்கு. சரிமா நீ என்ன சொன்ன? இது வரைக்கும் இதுவரை யார்ட்டையும் போனது இல்லைங்க. சொல்லிட்டு தான் போவியா? ஆமாங்க சொல்ல போக மாட்டேன். எனக்கு போனது இல்ல. இதெல்லாம் நியாயமா? அப்புறம் ஏதா பேசுறா அப்புறம் பேசுறேன்னு சொல்றேன். ஏங்க எனக்கு போனது இல்ல. எதுக்கு? ஆசீர்வாதம் இருக்குங்க. ஆசீர்வாதம் வாங்குறதுக்கா? தப்பா பேசவே மாட்டேன். நீ ஒவ்வொரு இடம் போய் இப்படியா போய் ஆசீர்வாதம் வாங்குவியா? ஆமாங்க. சரி சரி. அதனால எப்படி தெரியுமா உங்ககிட்ட வரப்போறேன்? ஏன்டா வரப்போறியா? வா 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 வா. இது ராத்திரி நேரம் ஏமா பக்கத்துல கரண்ட் இருக்கு நீ பாட்டுக்கு வந்து மடாமடா அடிக்கிறியே. கரண்ட் நீங்க சொல்லி வச்சா கூட சாக்கு அடிக்காதுங்க. அது மட்டும் தீஞ்சு போயிடுது. அந்த அளவுக்கு இருக்காது. அது என்ன செயற்கையா? சரிமா சரிமா வரதுக்கு சரி உனக்கு ஞாபகம் அந்த நம்பிக்கை இருக்கு. தைரியம் வா. அடுத்த யாரு போற? சாமி சாமி ஐயோ வேணாம். ஏங்க நான் இப்ப விடுறதா இல்ல. நான் இதெல்லாம் நான் இன்னொரு வாரம் விடுதா இருக்கேனா? நீ அங்க போ. ஏங்க நான் தொழில் தான் சொல்லிருக்கேன். சரிமா இப்ப மட்டும் மக்களே சொல்லிருக்கேன் இது தொழில்ல. நீ கவலைப்படாத அப்படிதான் சொல்லுவா. ஆமா நீ மட்டும் கரெக்ட் மிதல எடுத்துவா. ஐயோ உங்க அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்க. எதுக்குங்க? அவர் போச்சவே நான் வந்திருக்கேன். எனக்கு தொழில் ஆசீர்வாதத்துக்கு. அப்பா இங்க உள்ள இருக்காரா? அதனால இங்க தான் நிக்கிறார். உள்ளதா இருக்காரா? சரி சரி சரி. அதனால உங்க தலையெடுத்து பாருங்க. நான் குண்டியாட்டினாலே வாச்சிட்டானு மண்டையாட்டினாலே வாச்சிட்டானு. என்னோட நாங்க ஆட்டம்லாம் உனக்கு ஆட்டே வராது. வராது இல்ல. நாங்க அடிச்சதா உனக்கு ஆட்டே வரும். மிருதம் கரெக்ட். நீ ஆட்டி கூட போயிரலாம் நீ. உன்கிட்ட போந்தவங்க ஆடுதே.
அதனால எப்படி தெரியும் அவர் பூவாடுத்து வெக்கல பெஞ்சாலும் ஏமா ஏமா இன்னும் 1/2 கிலோமீட்டர் நிக்கிற கையெடுத்து கூட கும்பிடுறேன். இதுவே ஆட்டி ஆட்டி நாடகத்தை கருத்து கூடாது. வேற ஏதாவது சாமிக்கு வைக்க வந்துருச்சு. நாலு பேர் கடப்பாற மாதிரி கம்பெனி இருந்தாலும் நாளைக்கு நான் யார் தெரியுமா வச்சுக்க போறேன்? யார் வச்சுக்க போறேன்? மைச்சடிக்காரதாக வச்சுக்க போறேன். பாத்து வச்சுக்க பாத்து வச்சுக்க. அவர்தான் புடுங்கவரே சொல்ல வேண்டிய நல்லா சொல்லுவாரு. அது 5-6 பேர் இருக்காங்களா? ஏங்க பாத்து போ. எத்தனை பேர் இருந்தாலும் நான் சமாளிச்சிருவேங்க. அதனால வாய் வச்சு போறீங்க. எப்படி தெரியுமா போறேன்? ஒத்தையில வரையிலையே ஒத்தமைய முள்ளே அந்த பாம்பு கொஞ்சம் விட்டுடுங்க. Thank you.